கூட உண்மையாகவே இந்த 9 மாதம் அவர் நம்மளுக்கு நடத்தினார். நம்ம நன்றி தான் சொல்லணும். இந்த 9 மாதம் மட்டும் அவர் இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். உண்மையாகவே போன மாதம் இந்த 9 மாதங்கள் எத்தனையோ வியாதி வந்திருக்கலாம், எத்தனையோ கஷ்டங்கள் கடன்கள் வந்திருக்கலாம், எத்தனையோ மனுஷனுடைய எதிர்ப்பு எரிச்சல் நம்ம முன்னால் வந்து நம்மளை சமாதானத்தை கெடுத்து இருக்கலாம். உண்மையாகவே ஆண்டவர் தான் இந்த 8 மாதங்கள் கிருபையா நம்மளோட இருந்து நம்மளை நடத்தினார். இதில் யாரை வந்து நீ துதி சோத்திரி நீ மகிமைப்படுத்திக்கன்னு சொல்ல வேணாம். அவர் நம்மளை நடத்தினார். 8 மாதம் நம்மளை நடத்தி இருக்கிறார். அதுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நன்றி சொல்றவங்களா இருக்கிறோம். ஆராதனைன்றது கூட ஏதோ துதித்து பாடுறது மட்டும் இல்லை, அவர் செய்ததெல்லாம் கொஞ்சம் நம்ம திரும்பணும். பைபிள் சொல்லுது, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து 430 வருஷம் அடிமைத்தனமாக வாழ்ந்த அவர்களை வெளியே கொண்டு வந்தார். நாங்கள் சொல்லப்பட்டுக்குது, அவர்களை அந்தந்த நாளுக்கு வேண்டியது இல்லாத போகும்போது தேவனை எதிர்த்து நின்னாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. அடிமைத்தனத்திலேருந்து வெளியே கொண்டு வந்தது அவங்க மறந்துட்டாங்க. அவங்க முழுவதும் வந்து இன்னைக்கு இது கறி இல்லையே, மீன் இல்லையே, சாம்பார் தானா, ரசம் தானா, எவ்வளோ நாளைக்கு இந்த சாப்பாடு சரியில்லையேன்னு சொல்லி சாப்பாட்டு நிமித்தம் தேவனை தூசிச்சாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. ஆமென் சொல்லுங்களேன். தண்ணி இல்லைன்னா தேவனை திட்டினாங்க, நல்ல ஆகாரம் இல்லைன்னா அவரை திட்டினாங்க. ஆனால் பார்வோனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தாரு, அதை மறந்துட்டாங்க. நம்ம கூட பாவத்திலிருந்து கத்த நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பார். விக்கிர ஆராதனையிலிருந்து கத்த நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பார். பாரம்பரியத்திலிருந்து கத்த நம்மளை விடுதலை ஆக்கியிருப்பார். எவ்வளோ பாரம்பரியம் நம்மளுக்குள்ள இருந்திருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த நாள் அந்த நாள்னு சொல்லி நாளெல்லாம் எவ்வளோ நம்ம உரிமை பாராட்டி இருப்போம். இன்னைக்கு நம்ம ஓய்வு நாள உரிமை பாராட்டின்னு இருக்கிறோம். உண்மையாகவே நம்ம அதை நினைச்சு அந்த இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தர் சத்துரு கையிலிருந்து மீட்டனால நினைக்காம போனாங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. நம்ம கூட கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். உண்மையாக தான் என்னையும் சேர்த்து சொல்கிறேன். எனக்கு படிக்க தெரியாது, பேச தெரியாது. எங்கள் சொந்த பந்தெல்லாம் எங்கிட்ட சொல்கிற ஒரு வார்த்தை, இவெல்லாம் வளர வளர எப்படி தான் வாழ்வான்னு தெரியலையே அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. என் காது கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனால் அவங்க முன்னால் இன்னைக்கு என்னை ஒரு ஊழியக்காரனை கத்த நிறுத்துக்கிறேன். நீ இப்படிலாம் வரும்னு ஒரு நாள் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவங்க என்னை மெச்சிக்கத்தக்கதாக கத்தர் இன்னைக்கு என்னை ஒரு ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். அவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். சொல்லுவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள். எங்களை நீங்க நடத்தலன்னா நாங்கள் இன்னைக்கு நின்று இருக்க முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். உண்மையா சொல்றேன். நேற்று நாள் வரைக்கும் எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ சமாதான கேடுகள், எத்தனையோ மன உளைச்சலுக்கு நம்மளை எதிர்த்து நின்று இருக்கலாம். உண்மையாவே கிருபைதான், இறக்கம்தான் இந்த காலையில் நம்மளை அவர் இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நடத்தி வந்தீங்க, இயேசுவை நடத்தி வந்தீங்க, தாங்கி கொண்டீங்க, கரத்துல ஏந்தி கொண்டீங்க. இந்த அடியை எல்லாம் சேர்ந்து பாடும். சின்ன பிள்ளைங்க கூட வாயை திறக்காத இருக்கவே கூடாது. நான் நடந்து வந்து பாடலாமா? எல்லாம் ஒருமனப்பட்டு பாடலாமா? கர்த்தர் மகிமைப்பட்டோம் நம்ம மூலியமா.
கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா? நல்லா கை தட்டி சுவிட்ச் பாஸ் பேசி அவரை மகிமைப்படுத்தலாம. எங்க மேல ஒரு அக்கினி இறங்கணும், எங்க மேல ஒரு வல்லமை இறங்கணும். நல்ல ஆவில பேசுமா? நன்றி என் கூடவே இருங்க. அவர் கூட இல்லைன்னா நம்ம வாழ முடியாது. எல்லாம் கேட்போமா? கூட இருக்க சொல்லுவோமா? என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, நாங்க வேலைக்கு போகும்போது, எந்த இடத்துலயும் நாங்க தனியா போவே கூடாது. இந்த 4 மாதம் எங்க கூட நீங்க வரணும், எங்க கூட வரணும்பா. கேப்பம்மா? சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் மட்டும் நம்ம பக்கத்தில் இல்லாத இருந்தா நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டேன். நான் நின்று இருக்க மாட்டேன். 2 நாளைக்கு முன்ன என்னுடைய பையனுக்கு மகனுக்கு நிறைய ஜுரம். உண்மையாகவே ஒரு இடத்துக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருந்தது. அவங்க எங்களை கூப்பிட்டு இருந்தாங்க, வெளிநாட்டுக்கு மகள் போகிறாங்க, வந்து ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர், நீங்கள் ப்ரேயர் பண்ணி அனுப்புங்கன்னு. நாங்கள் போயிருந்தோம். ஆனால் எங்களுக்கு ஃபோன் வருது, நிறைய ஜுரத்தில், குளிர் ஜுரத்தில் அவர் படுத்துனுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. என் மகளுக்கு ஃபோன் பண்ணால் நிறைய ஜுரம் அடிக்குது ஜோனாக்கு அப்படி. நாங்கள் இருக்கிறது மயிலாப்பூர், ஆனால் வர முடியல, அங்கேருந்து டிராப்பிங். இப்போ ஒரு நிகழ்ச்சி அந்த இடத்துல பீச்சில் நடத்துறதுனால நிறைய டிராப்பிங். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து வையெல்லாம் மாற்றி மாற்றி விட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் வண்டியிலேயே ஜெபம் பண்ணேன், அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜோனா பெற்று இங்கே வரணும், சர்ச்சுக்கு வரணும், இசையை வாசிக்கணும், எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்கள் ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் படுத்துட்டா நீ மகிமைப்பட மாட்ட சுவாமி அப்படின்னு சொல்லி அந்த வாகனத்திலேயே நான்
என் பையனோட கூட நில்லுங்கப்பா. நான் உன்னுடைய ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனால் நீங்கள் என் பிள்ளைகளோட நின்று அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீ தான்பா செய்யணுன்னு உண்மையாக சொல்கிறேன். கர்த்தர் அந்த காய்ச்சல் நான் வந்து பார்க்கும்போது அவன் சரீரத்தில் இல்லாதபடி கர்த்தர் பண்ணார். என்னை அழ வைக்கல, என்னை அலற வைக்கல. உண்மையாவே கர்த்தர், நான் சொல்லுவேன், நீ கர்த்தருக்காக நின்னா கர்த்தர் உனக்காக நிற்பார். நீ கர்த்தருக்காக வாழ்ந்தா உன் குடும்பத்தை வந்து உண்மையாவே கர்த்தர் நடத்துவார். நம்ம அதை உணர்ந்து பாடுவோமா? கூட இருந்தா எப்படி? ஒரு பிரச்சனை வரும்போது தான் தெரியும் ஏசப்பா இருக்கிறாரா இல்லையான்னு. எனக்கு தெரியாது. போன வாரம் கூட இந்த இடத்துல ஆராதனை பண்ணிட்டு போகும்போது ஒரு காய்ச்சல் என்னுடைய பிள்ளை மகளை அப்படி பிடிச்சி ஆளுக செய்யலான்னு பார்த்தது. கர்த்தர் அதை விடவே இல்லை. கர்த்தர் அதை விடவே இல்லை. உடனே கர்த்தர் அதை எடுத்து வெளியே போட்டார். அவர் இங்கே இருக்கிறாரு. உண்மையை நம்ம கேட்குற காரியங்கள் வந்து ஏதோ பாடலாம் நம்ம பாட தேவையில்லை. தயவு செய்து இது ஒரு ஜபமா பண்ணுங்க. இந்த 4 மாசம் அவருக்கு நம்மளுக்கு தேவை. வெயில் போய் பனி வரப்போகுது, மழை வரப்போகுது. இயற்கை மாற ஜனங்களுக்கு பல நோய்கள் வந்து அவர்களை படுக்க வைக்கும். நீ நானும் தான் அவரை நிறுத்தணும். நீ நானும் தான் படுத்துன்னு இருக்கிற வியாதியில படுத்துன்னு இருக்கிற மக்களை எழுப்ப உன்னி என்னை தான் வைத்திருக்கிறாரு. அப்போ உன் கூட அவர் நிற்கணும், என் கூட அவர் நிற்கணும். தயவு செய்து இதை நீங்க இதை வந்து ஒரு ஜப குறிப்பா பண்ணுங்களேன். பாடல் வேணாம். அங்க சொல்லப்பட்டிருக்குது, இருளான வாழ்க்கையில வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீதான், என் ஜீவன் நீதான். நீங்க என்ன, எனக்கு எல்லாமே நீங்க தான்பா சொல்லுவோமா? எல்லாம் தயவு செய்து சின்ன பிள்ளைங்க கூட ஒரு வாட்டி பாடினா பாடணும். நீங்க பாடி பாருங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்கு தெரியல, ஆண்டவரை பற்றி தெரியல, நீ துதிக்க தான் உனக்குள்ள இருக்கிற கெட்ட பழக்க வழக்கத்தெல்லாம் அவர் வெளியே எடுத்து போட முடியும். உன் வாயை திறந்தா தானே உனக்குள்ள இருக்கிற சுவாசத்தை அவர் மாற்றுவார். உன் பழக்க வழக்கத்தை அவர் மாற்றுவார். கேட்போம்மா? எல்லாம் கண்ணு மூடின்னு. இப்போ நாங்கள் இந்த பாடலை பார்த்தா கூட கண்ணு மூடினு தான் பாடுறோம். பாருங்களேன், எங்களை பாருங்களேன். யாரையும் நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு தேவை ஆண்டவர், எங்களோட அவர் நிற்கணும். இப்போ நான் எப்படி பாடி துதிக்கிறேன்னா, நான் வந்து உண்மையாக உங்களில் ஒருத்தர் தான். நான் பாஸ்டர்னு லீட் பண்ண வரல. எனக்கு ஆண்டவர் தேவை. இந்த 4 மாதம் ஆண்டவர் எனக்கு தேவை. இந்த நாள்ல இருந்து ஆண்டவர் என்னோட கூட வரணும். அதுக்கு தான் நான் இப்போது அவரை துதிக்கிறேன். அவர் வார்த்தை மூலியமா நான் சொல்றேன், நீ என் கூட இருக்கணும் சுவாமி. கேப்பம்மா? you
13 வாசிங்களா? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமில் தேற்றுவீர்கள். ஆமென். ஆமாம், ஒருவனை தன் தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்துவேன் அப்படின்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆமாம். எபினேசரே எபினேசரே இந்நாள் வரை உதவி நீரே. எபினேசரே. தம்பி பாடு கூட. சொல்லுவோமா? ஆமாம், நான் கொஞ்சம் வசனம் கொஞ்சம் பாட்டு பாடுவேன். ஏன்னா இது இப்போ இந்த முதல் தேதியிலே உற்சாகமாக போனோம். எல்லாம் சிரிங்க கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ உங்கள் மூஞ்சி அப்படின்னு இருந்தால் என் மூஞ்சி என்ன பண்ணோம்? அப்படி பேசும். நீ சிரிச்சா எனக்கு எப்படி இருக்கும்? ஆமாம், நல்லா சிரிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. நான் பேசுறதுக்கு எனக்கு நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி சில பேர் இப்படியே இப்படின்னுவாங்க. வெளிப்படுத்தினார். அதை உண்மையாகவே நம்ம புரிஞ்சுக்கணும். தவறாக உணர்ந்தோம்னா அந்த வார்த்தை நம்மளுக்கு ரீச் ஆகாது. நம்மளுக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கோம்னா அது நம்மளுக்கு ரீச் ஆகும். ஆமான்னு சொல்லுங்களேன்.
அல்லேலூயா. ஃபஸ்ட்டு நம்ம தாயை பார்ப்போம். ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்துவன் சொல்கிறாரு. ஆமென் சொல்லுங்களா. அவர் முதல்ல தாயை போல நம்மளை தேத்தி பாதுகாப்பார். ஆமென். ரெண்டாவது நம்மளை தாயை போல தேத்தி ஆசீர்வதிப்பார். மூணாவது தாயை போல தேத்தி நம்மளை மற்றவங்களுக்கு உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. நான் பார்த்தேன், இது எனக்கு ரொம்ப இது பிரயோஜனமாக இருந்தது. பல பேர் பல விதமாக இந்த வார்த்தையை வாய்க்கானம் பண்ணலாம். ஆமென். அவங்கவுங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடு படியே அவங்கவுங்க பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசுனது என்னன்னா, ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்துவேன். முதல்ல உங்களை பாதுகாப்பார். ஆமென் சொல்லுங்களா. பைபிள் சொல்லுது, சங்கீதம் 27 அதில் 10 எழுதப்பட்டிருக்குது, தாயும் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தர் என்ன சேர்த்து கொள்ளுவார்னு எழுதப்பட்டிருக்குது. தாய் தகப்பன் எப்படி கைவிடுவாங்க? விட்டுருவாங்களா? செத்தாக தான் கை விட்டுருவாங்க. ஆமென் சொல்லுங்களா. தாயின் தகப்பனை கைவிட்டது எப்போ? அவங்க இறந்து போகும்போது தான் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் நிற்பார் தாயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களா. இந்த வசனத்தை எதுக்காக அந்த ஏசாயா சொல்கிறாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு இந்த வசனம் எதுக்காக எழுதப்படுதுன்னு சொல்லி நேராக நான் வசனத்துக்கு நேராக போகிறேன். சூத்திரம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் அதில் 3ஆம் வசனம் வாசிப்போமா? மாட்டை வெட்டுகிறவன் மனுஷனை கொல்லுகிறான். மாட்டை வெட்டுறவன் மனுஷனை கொல்லுகிறான். அந்த அப்போ இந்த கடைசி காலத்தில் கூட பாருங்க, நிறைய கொலை நடக்குது. ஆமென் ஆமென். அவங்க தாயை போல தகப்பனை போல இருந்தால் மற்றவங்களை கொலை பண்ணுவாங்களா? தாய் இருதயம் இருந்தால் மற்றவங்களை துணிகரமாக வெட்டி போடுவாங்களா? வெட்ட மாட்டாங்க. என்ன சொல்றாரு பாருங்க, மாட்டை வெட்டி மனுஷனை கொல்லுகிறவனாகவும் ஆட்டை பலியிடுகிறவன் நாயை கழுத்தறுக்கிறவனாகவும். மாடு வருது, நான் பார்த்தேன். இன்னைக்கு மிருக கோணத்தை நிறைய மக்களுக்குள்ள வருது. நம்ம பக்கத்தில் தாங்க இது வெட்டினரி. ஆமென் சொல்லுங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வெட்டினரிக்காக எல்லாம் நாய் அந்த இடத்துல காப்பாற்றப்படுது. எல்லா மாடுகளுக்கும் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாம் பண்ணி, ஆனால் பண்ணி அந்த இடத்துல பெட்டில் இருக்குதா என்னன்னு தெரியல. நான் சொல்றது, மாடை வெட்டி மனுஷனை கொல்லுகிறவர்களாகவும் ஆடுக்கு ஆடை பலியிட்டு நாயை கைத்தறுக்கிறவனாகவும் காணிக்கை படைக்கிறவன் பன்றி ரத்தத்தை படைக்கிறவனாகவும் தூபம் காட்டுகிறவன் விக்கிரத்தை ஸ்தோத்திரிக்கிறவனாகவும் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பாஸ்டர் காயிலே மாட்டை பேசுகிற? மாட்டுக்கறி பிரியாணியா இல்லை பன்னி பிரியாணியா இல்லை நாய் பிரியாணியா? சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த வசனம் என்னை ரீச் பண்ணுச்சு. இப்போ நம்ம எல்லாமே இதை பைபிள் படிக்கலாம், எல்லாரும் தான் இல்லைன்னு சொல்ல. இதெல்லாம் ரொம்ப பேருக்கு தெரியாது. என் கண்ணை இந்த வசனத்தில் திறந்தார். இந்த வசனத்தை பார்க்க திறந்தார். காலையில் நாங்கள் ஒரு 3 மணி வரைக்கும் மிட் நைட்டு நிறைய ஆராதனை பண்ணோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், இங்கே ஒரு நல்ல இன்டர்நெட்லாம் வச்சு ரெக்கார்டிங் பண்ணுற அளவுக்கு எல்லாமே செட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த 3 மணி நேரம் நாங்கள் ஜெபம் பண்ணதுனால எங்களால் முடியல. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம். அப்போது நான் ஆராதனைலாம் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாமே வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் 4 பேரும் பண்ணோம். படுத்துட்டோம். எங்கிட்ட நிறைய மிருகங்களை காட்டினார். நிறைய மிருக குணம். ஆமென் சொல்லுங்க. தாய் குணமே இல்லை, பேய் குணமாகுது இப்போ. ஆமென் சொல்லுங்களா. என்ன ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை
நான் சொல்லுவேன், தாயை பார்க்கலாம் இயேசு பெஸ்டானவர். ஆமென் சொல்லுங்களேன். இப்போ நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சில தாய்ங்க என்ன பண்ணுறோன்னா பிள்ளைகளை வந்து நம்ம தான் கெடுத்துடுறோம். ஆமென் சொல்லுங்களேன். முதல்ல நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். ரெண்டாவது நம்ம குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரவங்களா இருக்கணும். மூணாவது நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைகள், நம்ம வேலை தொழில் எல்லாத்துலேயும் ஒரு உயர்வை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எதிர்காலம் உங்களை குறித்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை குறித்து பெரிய ஒரு நோக்கம் இருக்கும், பெரிய ஒரு பிளான் இருக்கும், பெரிய ஒரு திட்டம் இருக்கும். அதை நீங்கள் அவங்கள வந்து தட்டி தட்டி என்ன பண்ணணும்? எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் விவரிக்கிறது என்னன்னா, எங்கள்கிட்ட 2 காரியத்தை 2 தாய்களை கர்த்தர் எங்கள்கிட்ட வெளிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு தாய் திட்டுது. யாருன்னா இப்போ வந்து நான் பாஸ்ட் ஆகிறதுனால நல்லா புரிஞ்சுங்க. என்கிட்ட பேசுகிறத தான் கர்த்தர் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் கண்டி. உங்கள் யார் மேலேயும் எனக்கு கோபம் இல்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், எனக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை, எரிச்சல் இல்லை. நான் என் மனைவி கிட்டே ஒரு வாட்டி இந்த நிச்சயத்துக்கு முன்னே சொன்ன ஒரு வார்த்தை, நிச்சயம் ஆக போகுது. அப்போ சொன்னேன், சிஸ்டர் உனக்கு ரோசமும் மானமும் ஈனமும் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்டேன். ஆமென் சொல்லுங்களேன். எங்கள் சிஸ்டரை பார்த்து சொன்னேன், அடிக்கிற வாயும் இருக்குது, நம்மளை அணைக்கிற கையும் இருக்குது, கையை நீட்டாத வாயில் திட்டுற வாயும் இருக்குது. ஆமென். நம்ம 2 சைட்லேயும் நம்ம இருப்போம். ஒருத்தர் நம்மளை வாய் தருவங்களாம் இருப்பாங்க, இன்னொருத்தர் நம்மளை திட்டுறவங்களாம் இருப்பாங்க. அதான் ஊழியம். ஆனால் அதில் நம்ம என்ன பண்ணோம்? எல்லாத்துக்கும் நம்ம செவி கொடுக்கணும், எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு. ஆமென் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம குடும்பத்தில் தாயாருங்க, நீங்களாம் வந்திருக்கிற தாய்ங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்கிறேன். உங்களை ஆண்டவர் ஆசை. ஆனால் நம்ம பிள்ளைகளை வளர்க்குறதுல வந்து மற்றவங்களை வந்து நம்ம அவங்கக்கிட்ட தவறாக சொல்லி என்ன பண்ணக்கூடாதுன்னா வளர்க்கக்கூடாது. மற்றவங்க உங்களுக்கு பிடிக்காத இருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கர்த்தாவே அவங்கள பார்த்துங்கன்னு சொல்லுங்கள். ஆனால் நம்மளுக்குள்ளே இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், பகைகள், அது பிள்ளைகளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணக்கூடாது? விதைக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அது இப்போ பிரதர் பாஸ்டர் கேப்ரி ஏசிய அவருடைய யூடிவி பார்த்தேன் நான். அதில் அவர் சொல்கிறார், பிள்ளைகளை வந்து சின்ன வயசில் இப்போ நீ வளர்ந்துருப்ப, நீ படிப்ப, பைபிள் படிப்ப, நீ நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவ, உபவாசம் போடுவ, உன் பிள்ளைகளை அதை செய்திருக்க மாட்டாங்க. நீ வளர்ந்துட்டே இருப்ப. நீ வளர்ந்துட்டு வளராத பிள்ளைங்க கிட்ட ஊழியக்காரங்களை பற்றி தவறாக சொல்லாத. அவங்க பின்மாற்றத்துக்கு போகும்போது அந்த ரத்தப்பை உண்மையில் தான் வரேன்றார். உண்மையாக நான் இதை சொல்கிறேன். யாராக இருந்தாலும் இப்போ என் பையன் சின்ன பையனாகிறான்னா அவனுக்கேற்ற காற்று தான் நான் கற்றுக் கொடுப்பேன் கண்டி. இவங்க இப்படி, அவங்க இப்படி, அவனை கேட்டு பாருங்க. என்கிட்ட கர்த்தர் பேசினார். ஒரு தாய் மற்றவங்க பேசுகிற அவங்களுக்கு பிடிக்கலைன்னா பிள்ளைங்க கிட்ட தவறாக சொல்லி அவங்கள வளர்க்குற தாயும் இருக்கிறாங்க. இன்னொரு தாய் கர்த்தர் மாற்றுவார், நீ கவலைப்படாதப்பா. ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அனுமதி இல்லாதெல்லாம் அதெல்லாம் நடக்காது நம்மளுக்கு. ஆமென். ஏன் நீ கோவப்படுற? ஏன் அவங்க பாஸ்டர், அவங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க, அவங்களுக்கு விரோதமாக எதுவும் பேசக்கூடாது, அது நம்மளுக்கு சாபமாக வரும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கடவுள் பக்கமாக நடத்துகிற தாயும் இருக்கிறாங்க. கடவுளை விட்டு விலகி போவ அந்த பிள்ளைய நடத்துகிற தாயும் இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. 2 தாயை கர்த்தர் என்கிட்ட காட்டினார். தாய்க்காக கூட நான் போய் லாஸ்ட்டில் ஜெபம் பண்ணுவேன். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு தாய் தேத்துவதை போல சொல்லுங்களேன். அப்போது உண்மையாக இப்போ நாங்கள் நல்லதும் இப்போ போன வாரம் பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இல்லை, இந்த வாரம் அம்மாவை காட்டுறேன் நான். எங்கே ஒரு அம்மா நிற்கணும் எங்கே? ஆமாம், எல்லாம் அம்மா தான். அப்போ இவங்களும் அம்மாவா? ஆமென் சொல்லுங்க. அப்போது ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்துவேன். அப்போ 2 தாய். ஒரு தாய் சோத்திரம்,
இந்த வசன தலைப்பு சொல்கிறதுக்கு முன்னே நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சில காரியத்தை நான் சொல்கிறேன். தாய் வந்து பாதுகாக்கிறவங்களா இருக்கணும், பரிசுத்தத்தில் அவங்கள பாதுகாக்கிறவங்களா இருக்கணும், பயபக்தியில் அவங்கள பாதுகாக்கிறவங்களா இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க பாதுகாக்கப்படணும்னா தாய் கிட்ட தாங்குது அது. ஆமென் சொல்லுங்களேன். யாராக இருக்கு நான் சொல்கிறது? சில பேருக்கு ரீச் ஆகாது, சில பேருக்கு ரீச் ஆகும். அது எனக்கு தேவையில்லை. கர்த்தர் என்கிட்ட சொன்னதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். எல்லாம் சொல்லுவோமா? ஒரு தாய் வசனத்துக்கு நான் போகிறேன். 2 தாயங்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை பாதுகாக்கிற தாயாரங்கிறாங்க. ஜபமாவது பைபிளாவது எதுவாவது என்னாவதுன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை அவங்க மனப்போன போக்கில் நடத்துகிற தாயாரங்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆவிக்குரிய காரியத்தில் நடத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசிக்கிறீங்களா? 2-3 வாசிங்க டக்குன்னு. அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பீசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். ஆமென். அங்க ஆண் பிள்ளைகளெல்லாம் வந்து கொலை பண்றாங்க. பார்வனுடைய நாட்களில் பெண் பிள்ளைகளை மட்டும் வைப்பாங்க, ஆண் பிள்ளைகளை கொன்று போட்டுருவாங்க. யாத்திராகம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:17 மருத்துவாசிகள் தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையை செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோட காப்பாத்தினாங்க. உங்க வீட்டில் இருக்கிற ஆண் பிள்ளைகளெல்லாம் நீங்க காப்பாத்துறீங்களா? மாறுவான். குழந்தை இல்லை இப்போ அப்படிதான் இருப்பான். வாலிபன் ஆகட்டும், கல்யாணம் ஆகலைல அப்படிதான் இருப்பான். கல்யாணம் ஆகட்டும், குழந்தை பேக்கல அப்படி தான் இருப்பான். குழந்தை பேக்கட்டும், பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியல, எதுனா ஒரு ரீல் விட்டுன்னு போயினே இருக்கணும். இவங்க இப்போ சின்ன குழந்தையா இருக்கணும், செல்போனை கொடுத்து ஏய் கொடுக்காதம்மா. குழந்தை இல்லை, விளையாட்டுக்கார பிள்ளை இல்லை, கொஞ்சம் பெருசாகட்டும். வாலிப பையன் இல்லை, இன்னும் கொஞ்சம் கல்யாணம் ஆகலை இல்லை, குழந்தை பிறந்துக்குது இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஏற்றா போலி அந்த பிள்ளைகளை என்ன பண்ணுறோம், அவங்கள விட்டுடுறோம். இங்கே பார்க்குறோம், தாயால் அந்த குழந்தைய பாதுகாக்க முடியல. ஆமென் சொல்லுங்களேன். இப்போ எவன் கொலை பண்ண பார்த்தானோ அவன் குடும்பத்திலே தேவன் ஒரு பெண்ணை எழுப்பி மோசையை தேவன் பாதுகாத்தார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு எதிர்ப்பாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து உங்களை பாதுகாக்கிறவங்களா கர்த்தர் வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதுதான் ஒருவன் ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்துவேன். அப்போ இங்கே பார்க்குறோம், மோசையுடைய தாய் அந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டு அந்த இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தா தண்ணியில் போடுவாங்களாம், குளத்தில் ஏரியில் போட்டுருவாங்களாம். ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா உடனே அந்த குழந்தைய தூக்கி உயிரோட தண்ணியில் போட்டுருவாங்களாம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆனால் மோசைய கர்த்தர் காப்பாற்றினாரு. இங்கே மோசே வரக்கூடாதுன்னு ஆராதனைக்கு இருக்கிறாங்களா இங்கே மோசே? மோசே ஆமென் சொல்லுங்களேன். இது உட்காந்துக்கிறார் மோசே, இது உட்காந்துக்கிறாங்க மோசே. ஆமென் சொல்லுதுங்களா? இப்போ பைபிள் படித்தா தானே அது சொல்லும்.
அப்போ இங்கே பார்க்குறோம், ஃபஸ்ட்டு காரியம் இங்கே பாருங்கள், இந்த ஒன்று லேவியர் குடும்பத்தில் ஒருவன் லேவியனுக்கு வாசிங்க. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து பாருங்க. இன்னைக்கு குழந்தை கேட்கறதுக்கு நிறைய பேர், ஆனால் அதை வளர்க்க இவங்களால முடியாது. குழந்தை இல்லைன்னா பாருங்க, கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை எல்லாம் உசுன்னு வரும். ஆனால் அந்த குழந்தைய பற்றி அதை ஜபம் பண்ண வைக்கமா, அது முடியாது. பைபிள் படிக்க அது முடியாது. அவன் இஷ்டம். கேட்கறதுக்கு கத்தர் ஆனால் பண்ணுறதெல்லாம் உலகம். அப்போ அங்கே எழுதப்பட்டுக்குது, நீங்கள் பாருங்க, வாசிங்க. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி அந்த பெண்ணு கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணர் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி. போதும் ஆமன். இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க, இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஆமன் சொல்லுங்களா. பாருங்க, அந்த குழந்தைய தாயாரே பாதுகாக்க முடியல. ஒவ்வொரு வீடும் பூந்து பிறந்திருக்கிற குழந்தைய தூக்கி அப்படி ஏரியில், ஆற்றுல, குளத்தில், கடலில் போட்டாங்க. நான் மோசையை மட்டும் கர்த்தர் காப்பாற்றினார். ஆமன் சொல்லுங்களா. இங்கே நம்ம பார்க்குறோம், சொந்த தாயாரால் தன் பிள்ளையை பாதுகாக்க முடியல. யார் எந்த நபர் அந்த குழந்தைங்களே கொலை பண்ண பார்க்குறானோ அந்த நபர் காட்டிய மோசையை தேவன் பாதுகாப்பாக வளர்த்தாரு. ஆமன் சொல்லுங்களா. அதுதான் நம்ம தேவன். ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்துவனா அர்த்தம். நீங்க கீழே பாருங்க, அதே 8 வாசிங்களா. அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி அழைத்து கொண்டு வா என்றாள். அந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்து கொடு. யார் கேட்டு குழந்தைங்க வாங்கினவங்களா கையை தூக்கி கேட்டுங்க. குழந்தைங்க வாங்கினவங்களா கையை தூக்குங்களா. கையை தான் பார்க்கட்டும் ஆண்டவர். உங்கள் பிள்ளைங்களை கத்தருக்காக வளர்க்குறீங்களா? கத்தருடைய காரியத்துக்காகவா அவங்கள பாதுகாக்கப்படுறாங்களா? சொல்லுங்களேன். நான் கையை காட்ட மாட்டேறீங்க. இப்போ நான் சொல்லுவேன், எனக்கு பையன் இல்லை, பார்த்தா எனக்கு 18 வயசு பையன் இருந்திருக்கணும். 15 வயசு பையன் தாங்கிறான், 3 வயசு கம்மி ஆகிட்டான். ஆமன் சொல்லுங்க. நல்லா மீசை துளுக்கணும். அப்படி வரணும். நான் சின்ன வயசில் இப்படி பண்ணுவேன். இப்படி இப்போ பார்த்தா சுத்தமாக போச்சு. இப்படிதான். ஆமன் சொல்லுங்களா. இப்போ அது காரணம்னா 18 வயசு குழந்தை இருக்க வேண்டியவர் 15 வயசில் இருக்கிறார். அப்போ 3 வருஷம் குழந்தை இல்லை. போகிற இடத்துல நான் போவேன், அந்த இடத்துல பிறந்த நாள் கூப்பிடுவாங்க. வேணும்னு அந்த இடத்துல நின்று இருப்பேன். இவருக்கு குழந்தை இல்லை, இவர் பிறந்த நாளுக்கு வந்துட்டாருன்னு வாங்க. சொல்கிறது யார்? நோட்டீஸ் கொடுத்து பிறந்த நாள் சர்ச்சு ஜபம் நடத்துகிற அந்த பார்ட்டி என்னை திட்டம். என்ன பண்ணுவேன் நான்? இல்லை அல்லேலூயா. எப்படி தான் அந்த பிறந்த நாள் குழந்தை இப்போ வாய் திருத்துனே தெரியாது எனக்கு. ஏதோ பண்ணிட்டு வந்துடும். ஒரு நாள் நோட்டீஸ் எடுத்துன்னு வருது. என் கூட இருந்த ஒரு பொண்ணு தலையெல்லாம் இந்த முடி ஆயிடுச்சு, சடை முடி ஆயிடுச்சு. அந்த சடைக்கு நாங்கள் எவ்வளோ ஜபம் பண்ணோம். முடியெல்லாம் இது குளிக்காத போனால் எப்படி இருக்கும், மொத்தமத்தியா அதுமாரி மொத்தமத்தியா ஆயிடுச்சு முடி. ஆமான்னு சொல்லுங்க. ஐயோ, எங்கள் கூட இருக்கிற பசங்க எப்படின்னு அந்த முடி தனித்தனியாக வரணும் ஜபம் பண்ணோம். கத்தரை அப்படியே தனித்தனியாகி அதுக்கப்புறம் அந்த அம்மா ஒருத்தரோட பேசி கொண்டு ஒரு குழந்தை வந்துச்சு, கல்யாணம் ஆகி. இப்போ நோட்டீஸ் கொடுக்க வராங்க. அண்ணி, அது வேற அண்ணி, குழந்தை உங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை அப்படின்ட்டு நோட்டீஸ் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. ஆமன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. அப்படியே அந்த இடத்துக்கு போனேன்.
என்ன பண்ண அந்த அந்த பிறந்த நாள் எப்படி தான் நான் பார்க்குறது. இருந்தாலும் அதுமாரி நிறைய நான் நடத்தினேன். ப்ரெக்னென்ட்டு இதுக்கு போவேன். என் மகளுக்கு நின்றுச்சு, 1 வருஷத்துலேயே நின்றுச்சான். ஆனால் இவங்களுக்கு இல்லையா. நிற்கட்டும், தப்பு இல்லை. ஆனால் அந்த குழந்தைய தேவனுக்காக பாதுகாக்கிறியா? சொல்ல மாட்டேறமே. நீங்கள் சொல்லுங்க. அதை இப்போ நான் இதை பேசுகிறது சேதிக்கேற்ற போல் நான் சொல்கிறேன். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. சேதி சொல்லும் போது அதுக்கேற்ற விளக்கத்தை சொன்னால் தான் உங்களுக்கும் புரியும், எனக்கும் புரியும். இல்லை ஹிந்தியில் பேசுகிற மாதிரி தெலுங்கில் பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏமண்டி அம்மன் சொல்லுங்க. ஆமாம். அப்போ என்னன்னா முதல்ல அப்போ எதுக்கு குழந்தைங்கள தரான்னு நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ அழுது இருக்கிறோம். அம்மன் சொல்லுங்க. ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போனேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், இல்லாததையும் இருக்கிறத போல அழைக்கிற தேவனை நீ துதிக்கிறன்னாரு. ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் அது எழுதப்பட்டிருக்குது. ஆபிரகாமுக்கு 100 வயசில் குழந்தை தரலையானு உன்னை விட்டுருவனா? உன் விசுவாசத்தில் பேசு. இந்த பக்கம் பொண்ணு, இந்த பக்கம் பையன். ஆமான்னு சொல்லுங்க. அந்த இடத்துல நான் மெசேஜ் அப்படியே பேசுகிறேன். என் பொண்ணு உட்காந்துக்குது, என் பையனை உட்காந்துக்கிறான், என் பொண்ணை உட்காந்து பையன். இப்போ பார்த்தா பையன் கீபோர்டு வாசிக்கிறான். கை தட்ட மாட்டீங்க. அது உங்கள் காரியம் பாஸ்டர், நாங்கள் ஏன் கை தட்டணும்? அப்படி இல்லை. அப்போ இல்லாத போது தான் தெரியும் அதோடைய நிலைமை. அப்போ தேவன் நம்ம கிட்ட ஒரு குழந்தைய தரன பாரு. இப்போ மோசே தாய், ஏன் மோசே அந்த ஊரை விட்டு ஓடினதை போல் இவங்க புருஷன் முன்னாடி ஓட வேண்டியது தானே? மோசே ஒருத்தரை கொலை பண்ணும்போது அவருடைய அங்கே இருக்கிறவங்களாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பகுதி விட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் புருஷன் முன்னாடி, அம்மா இனிமேட்டு வானா, நம்ம குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு ஓட வேண்டியது தானே? ஊரை விட்டு ஓடல, அந்த குழந்தைய தூக்கின்னு போயிட்டு மனமாற தண்ணியில் போடுறாங்க. ஆனால் அதை யார் பாதுகாத்தது சொல்லுங்களேன்? யார் பாதுகாத்தது? வாயை திறக்க மாட்டீங்களா? இங்கே சொல்லுது, நீ இந்த பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை எனக்காக வளர்த்து நான் உனக்கு சம்பளம் கொடுக்குறேன். அந்த பெண்ணு பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தா. அப்போ முதல் பாதுகாப்பு. நம்ம பிள்ளைகள் நம்மளுக்கு கொடுக்குறது சுதந்திரம் எழுதப்பட்டிருக்குது. உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுதந்திரம். இப்போ பிள்ளைகள் இல்லாத போனால் போர் அடிக்கும். இப்போ இப்படி ஒன்று அப்படி ஒன்று, இது இப்படி ஓடும், அது அப்படி ஓடும், அது ஒரு ஜாலி நம்மளுக்கு. ஆனால் அதை ஜெபம் பண்ணவை அதெல்லாம் முடியாது பாஸ்டர். குழந்தை ஸ்கூலுக்கு போனோம், நைட்டு ஜெபம் பண்ணால் காலையில் படிக்க முடியாது, தூங்குமா? ஆமான்னு சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. இப்போ காலையில் மோசே பல பேர் இந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. ஆமாம். அப்போ முதல் பாதுகாக்கப்படணும். தேவன் நம்மளுக்கு தர பிள்ளைகளை நம்ம பாதுகாக்கணும்னா தயவு செய்து துர்செய்தி அவங்க கிட்ட பேசக்கூடாது. உங்களுக்கு வர சில போராட்டத்தை கூட பிள்ளைங்க கிட்ட சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவங்கள நம்ம அடிக்ட் பண்ணக்கூடாது. எப்பவும் நம்ம விசுவாசமான வார்த்தையை பேசணும். ஆமன் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் பாதுகாப்பு. நான் இதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துங்க. இதில் மோசே பாதுகாக்கப்பட்டு பெரியவனாக வளர்ந்து அதை மீண்டும் கொண்டு போய் பார்வன் வீட்டில் விட்டாங்க. ஆமீன் சொல்லுங்களா. அல்லேலூயா சொல்லுங்களா. அந்த மோசே 6 லட்சம் ஜனங்களை நடத்தத்தக்கதாக கர்த்தர் அவனுக்கு கிருபை தந்தார். அப்போ ஒரு பிள்ளைகளை தேவன் நம்ம கிட்ட கொடுக்கறது என்னன்னா, அவங்க படிக்கணும், அவங்க வேலை செய்யணும், அவங்க சம்பாதிக்கணும், அவங்க மனைவி வைக்கணும், பிள்ளைங்க வைக்கணும். எதுக்கிறதுக்காக ஆண்டவர் தரல. அவங்க நிமித்தம் அநேக ஜனங்கள், எகிப்தில் இருக்கிற ஜனங்களை மோசே நிமித்தம் கர்த்தர் விடுதலை ஆக்கி வெளியே கொண்டு வந்தாராம். அதுபோல் நம்ம பிள்ளைகள் நிமித்தம் உலக பழக்க வழக்கத்துக்குள்ள வாயிற பிள்ளைகளை விடுதலையாக்கணும். கெஞ்சா அடிக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கணும். விபச்சாரம் பண்ணுற பிள்ளைகளை விடுதலையாக்கணும். மந்திர சூனியம் பண்ணுறவங்களை விடுதலையாக்கணும். ஆமீன் சொல்ல மாட்டோமா. அப்போ இதுக்கு தான் பிள்ளைகளை நம்ம கிட்ட கர்த்தர் தரார கண்டு எதுவாக நான் கொஞ்சத்துக்கும் என் செல்லம், என் வயிறம், என் முத்துடனி அழகு அழகு
இந்த குழந்தை பிறக்கும்போது ஒருத்தர் அப்படியே காட்டார் என்ன, நீ கருப்பு உன் பையன் சிவப்பான், நான் மூஞ்சி அப்படிக்குதே அப்படின்ற. இது நான் எங்கே போய் சொல்ல முடியும்? என் மனைவி இப்போ தான் கருப்பு, அப்போல்லாம் பார்த்தா சிவப்பாக இருக்கும். ஆமான்னு சொல்லுங்க, அல்லையா சொல்லுங்க. ஆமாம், ரொம்ப பேர் கிழவன்ட்டாங்க, இந்த கிழவனுக்கு இந்த லேடியை கட்டி கொடுத்துட்டாங்கன்ட்டாங்க. ஆனாலும் அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க கூட வாயிறாங்க. கடவுளுக்கு சோத்திரம். எங்கன்னா போனால் அவங்க கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க, நான் கொஞ்சம் முகமும் தெரிதில்லை எப்படிக்குதுன்னு இல்லை. ஆமான்னு சொல்லுங்களேன். ஆமாம், 1ஆம் தேதியும் சிரிச்சுன்னு போங்களேன். ஆமான்னு சொல்லுங்க. அப்போ முதல் பாதுகாப்பு தேவை. தேவன் உங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கணும், உங்கள் குடும்பத்தை பாதுகாக்கணும், ரட்சிப்பில் பாதுகாக்கப்படணும். நோவா குடும்பம், நோவாவை பற்றி சொல்லுது. என்ன சொல்லுது? அவர் பேர் என்ன? அந்த நோவான்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, டக்குன்னு வாசிப்போமா? ஆதியாகம் 6:5 சோத்திரம் 5ஆம் அதிகாரத்தில் 32 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றான். ஆமே. நோவான்ற பேருக்கு தேத்துக்கிறவர்னு அர்த்தமா? ஆமென் சொல்லுங்களா. அதோடைய பேர் தேத்துகிறார்னு அர்த்தமா? நோவான்ற பேருக்கு தேத்துகிறார்னு அர்த்தமா? நான் பார்த்தேன். 29 கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி, தேத்துவான் என்று சொல்லி அவருக்கு நோவா என்று பேர் வச்சாங்கன்னு. நீங்களாம் தேத்துறீங்களா இல்லை ஆத்துறீங்களா? சொல்லுங்க. யார் யார் பிள்ளைகளை தேத்துறோம்? ஆமே, ஆமன் சொல்லுங்களா. அப்போ தேத்தினாரு. எதில் தேத்தினாரு? அந்த பிள்ளைகள் முழுவதும் ரட்சிப்புக்குள்ள அவர் தேத்தினாரு. ஆமன் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாக நீங்கள் எபிரியர் பார்த்தா அந்த வசனம் சொல்லுது, வரப்போகிற அழிவுக்கு தேவன் காட்டுந்த அந்த குடும்பத்தை ரட்சிக்கவே பேழையை உண்டு பண்ணார்னு எபிரியரில் எழுதப்பட்டுக்குது. நோவா யாரு? குடும்பங்களை பாதுகாத்தாரு, பிள்ளைகளை பாதுகாத்தாரு, குடும்பத்தை பாதுகாத்தாரு. எதில் பாதுகாத்தாரு? சுகபலம் மட்டும் இல்லை, ரட்சிப்பில் பாதுகாத்தாரு. நோவா நாட்களில் கொடுமையான, இப்போ எப்படி அதிகமான பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் நிறைந்து இருந்ததோ அவருடைய நாட்களில் இருந்ததா? ஆமே, ஆமன் சொல்லுங்களா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நோவா ஒரே நபர் அந்த குடும்பத்தை பாதுகாத்தாரு, அவங்கள சுற்றி இருக்கிற மக்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு. ஆமே, ஆமன் சொல்லுங்களா. அப்போ முதல் பாதுகாப்பு தேவை. ஆமன் சொல்லுங்களா. பாதுகாப்பு தேவை. நான் பார்த்தேன், இந்த ஒரு தாய் ஒருவனை தேத்துவதை போல் நான் தேத்துவேன்னா தெலுங்கில் சொல்லுது. தெலுங்கு, ஏன்னா இங்கே தெலுங்குக்காரங்கள வராங்க இல்லையா, உங்களுக்கு நான் தெலுங்கில் பேசுவேன்மேட்டு. கொஞ்சம் குறையாக இருந்தால் கோச்சிக்கூடாது. ஆமான்னு சொல்லுங்களா. அதில் தெலுங்கில் என்ன தெரியுமா சொல்லுது அந்த வசனம்? சோத்திரம். ஒரு தாய் தேத்துவதை போல் அந்த இதில் போற்றுவேன்னுது. உன்னை போற்றுவேன், ஒரு தாய் போற்றுவதை போல உன்னை போற்றுவேன்னு அங்கே சொல்லப்பட்டுக்குது. அதே போல் இங்கிலீஷில் சொல்லுது, தாய் குழந்தைய ஆறுதல் கூறுவதை போல நான் ஆறுதல் கூறுவேன்னு எழுதப்பட்டுக்குது. ஆமன் சொல்லுங்களா. ஆமன் சொல்லுங்க. அதே போல் பல மொழியில் பல விதமாகுது. ஒரு தாய் தன் பிள்ளையை நேசிப்பதை போல நான் நேசிப்பேன், நான் ஆறுதல் படுத்துவேன், நான் போற்றுவேன். யார் யார் பிள்ளைகளை போட்டுறீங்க? போட்டுறீங்களா? மார்க் வந்தால் தான் போட்டுருவாங்க. மார்க் வரலாம், நான் பல்ல கடிச்சு ஐயோ எப்பா சனியா ஃபீஸு கட்டுறதுக்கு அது மூஞ்ச பாராது. ஏய், முகத்தில் மூய்க்காத. இவங்க படிக்கணும், படிக்கலைன்னா இவங்க விடவே மாட்டாங்க. அந்த குழந்தையும் பாரு பாவம், திட்டி திட்டி அவரை பார்க்க, எவ்வளோ திட்டினாலும் திட்டு,
இதே வேலை தானே விட்டுரும். அப்போ முதல் பாதுகாப்பு, ரெண்டாவது ஆசீர்வாதம். பட்டுன்னு பார்ப்போம். அந்த டைம் என் முன்னால் வந்து என்னை வெறுப்பு ஏற்றுது. ஆமான்னு சொல்லுங்களா? ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம். அந்த அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சொத்து பிரச்சனை வருது. ஈசாக்குக்கு 2 மகன், ஏசா, யாக்கோப்பு. நான் வந்து பைபிள் வந்து நீங்கள் பார்த்துங்க, டைம் இல்லாததுனால நான் சொல்லிடுறேன். ஆமான்னு சொல்லுங்களா? பைபிள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆமை ஆமாம், நீங்கள் அதை பார்த்துங்க. இங்கே 27 இருக்குது ஆதியாகத்தில். 2 பிள்ளைகள் ஈசாக்குக்கு. ஆமான்னு சொல்லுங்களா? இப்போ சொத்து பிரச்சனை அந்த இடத்துல. ஈசாக்கு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ருசி உள்ள ஒரு நல்ல பிரியாணி. ஆமான்னு சொல்லுங்க. ஆம்பூர் பிரியாணியோ இப்போ பாபு பிரியாணின்றாங்க புளியாந்தோப்பில். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், அடுத்த வாரம் கூட கொடுக்கலான்னுக்கிறோம். அப்போ இங்கே சொல்லப்பட்டுக்குது, நல்ல உணவை பண்ணி என் முன்னால் கொண்டு வா, உன்னை நான் கத்தரை முன்னிட்டு ஆசீர்வதிப்பேன்றாரு. இங்கே அவங்க தாய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆதியாகமம் 27:7, நான் புசித்து எனக்கு மரணம் வர முன்னே கத்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்னிடம் எனக்காக வேட்டையாடி அதை ருசி உள்ள பதார்த்தங்களால் சொல்ல கேட்டேன். அம்மா சொல்கிறாங்க, கேட்டுட்டேன். இப்போ 3 பசங்க இருப்பாங்க. இதில் அப்பா அம்மாவுக்கு இதில் ஒரு பிரிவினை இருக்கும். அப்பா ஒரு பிள்ளைங்களை நடத்துவார், அம்மா ஒரு பிள்ளைங்களை. அம்மாவுக்கு வந்து யார் பிடிக்குதோ அவங்கள பார்ப்பாங்க, பிடிக்காத பிள்ளைங்கள விட்டுருவாங்க. நம்ம சர்ச்சில் அந்த தாய்ங்கிறாங்க, இவன் அதுக்கு தான் எனக்கு பிடிக்க மாட்டாங்க, எனக்கு ஆவாதுப்பா. அது வேற வீட்டுக்காரர்கிட்ட செல்லமாக சொல்லுவாங்க. 2 உன் பையன் தானே இல்லை சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைங்க தானே 2 பேரும். ஒரு கண்ணில் சுண்ணாம்போ ஒரு கண்ணில் வெண்ணையான்றாங்க. அப்போ என்னன்னா, ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்தணுக்குது. 2 பிள்ளைங்களுக்கு தானே இந்த தாயார் எப்பா எது செய்தாலும் வீட்டுக்காரர்கிட்ட போய், எங்க அந்த பையனை போய் வேட்டையாடி பிரியாணி பண்ணுவான்ற, இந்த பையன் வீட்டில் இருக்கிறவனை நீ விடலாமா? எது செய்தாலும் 2 பேருக்கும் கொடுக்கணும்னு சொல்லணும் இல்லை? இந்த தாய் கலகம் பண்ணுற தாய் வராங்க இந்த வீட்டில். அதனால ஒரு கொலையே நடந்துகிட்டே இருக்கும். வந்து சொல்கிறாங்க, யாக்கோப்பு யாக்கோப்பு உஷாராயிரு, பட்டை வாங்க பார்க்குறான், நிலத்தெல்லாம் எடுத்துக்க பார்க்குறான், எல்லாம் அவனுக்கு வேணுமா? ஆமான்னு சொல்லுங்களேன். நம்ம பேசாதீங்க தயவுசெய்து, நான் சொல்கிறத கேளுங்க. பாருங்கள், தாய் ஒருத்தனை ஆசீர்வதிக்கணுன்னாங்க, இன்னொருத்தனை அவங்க ஆசீர்வதிக்கலை. ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் இல்லை. 2 பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிப்பார், நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், சொன்ன உடனே யாக்கோப்பு என் ஃபஸ்ட்டே தான் கொஞ்சம் வந்து ஒருத்தருக்கு அப்பா கிட்ட போய் 2 பிள்ளைங்களுக்கு தான் தாங்க, ஏன் ஒன்றும் இல்லை சுண்ணாம்பு ஒன்றும் இல்லை வெண்ணெய் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது அந்த தாய். ஆமான்னு சொல்லுங்களா? யாக்கோப்பு வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. அதில் தான் சொல்கிறாரு அந்த பாட்டு, அந்த பாத ஒரு சோத்திரம் அவர் பாடுறாரு. என்ன பாட்டு பாடுறாரு? 2 பரிவாரத்தோட வெறும் கையா வந்த 2 பரிவாரங்கள் எனக்கு தந்து எல்லோதி 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 நான் வெட்கப்படல, பாடுறாரு யாக்கோப்பு. ஆமன் சொல்லுங்க. இப்போ பாடினு தாங்கிறாரு.
அப்போ இங்கே பார்க்குறேன் 27, 28 கிட்ட நீங்கள் போனீங்கன்னா இப்போ அவரை வைய அனுப்பி அம்மா சொன்னாங்க. இதுமாரி தான் சில அம்மா வந்து வாய் அமைதியாகவே இருக்காது, எதனா கிண்டி விட்டு பிள்ளைகளை சண்டை போட விட்டு அதுக்கப்புறம் தேத்துற தாய்ங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஐயோவா இல்லை ஆமான்னு சொல்லுங்களா. நான் கடந்த கொஞ்ச நாளைக்கு முன்னே போகிறேன். 5 மீனாக வறுத்து குத்தா தான் தருவியா? ரெண்டும் நம்ம பிள்ளைங்க தானே சொல்லி தானே பேசணும். அம்மா வந்து பையன்கிட்ட சொல்லுது, யாக்கோப்பு உஷாராக இருந்துக்கோ, எல்லாம் பத்திரமா எழுதிட்டாங்க. ஆமே இப்போ வெளியே அனுப்புகிறாங்க. ஆனால் கர்த்தர் அவனை கைவிடலை. இப்போ வெளியே அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புகிறாங்க? 3 சர்வ வல்லமுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்கிறாங்க. ஆமே இப்போ போகிறாரு. ஆனால் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே போகிறாரு. 11 வாசிங்களா. ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமிக்கும் படினால் அந்த ராத்திரியில் அவ்விடத்தில் ஒரு கற்களை ஒன்று எடுத்து தன் தலைக்கையை வைத்து கொண்டு அங்கே நித்திரை செய்தான். படுத்து தூங்குறான். இனிமே அப்பா போயிட்டாரு, அண்ணன் போயிட்டாரு, அம்மா போயிட்டாங்க. சொல்கிறேன், நம்ம குடும்பம் நம்மளுக்கு எப்பவும் நிரந்தரம் இல்லை. நம்ம ஆராதிக்கிற தேவன் தான் நிரந்தரமானவர். யார் யார் விசுவாசிக்கிறீங்க? என் மனைவி எனக்கு நிரந்தரம் இல்லை, என் பிள்ளைங்க எனக்கு நிரந்தரம் இல்லை. நான் சொல்லுவேன், இந்த காலையில் ஆராதிக்கிற எங்கள் அப்பா தான் என்னோட இருப்பார். அவர் தான் எங்கள் அப்பா, அவர் தான் எங்கள் அம்மா. ஆமே ஆமாம். இப்போ பாருங்க, அவர் படுக்கிறாரு. அங்கே ஒரு சொப்பனத்தை கண்டான். இதோ ஒரு ஏணி பூமி அங்கே வைக்கப்பட்டிருந்து அது நுனி வானத்தில் ஏற்றியது. அதில் தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, ஆமென் சொல்லுங்களா. உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே கர்த்தர் நிற்பாரு. நான் இவங்கள பார்த்தேன், அவங்கள பார்த்தேன், இவங்கள பார்த்தேன், அவங்கள பார்த்தேன். யாரும் என்னை இப்போ விசாரிக்கிறதில்ல, யாரும் என்னை பார்க்கறதில்ல. யார் எந்த சொந்தம் இருந்து, எந்த பந்தம் இருந்து, எந்த பிள்ளைங்க இருந்து என்னை இப்போ பார்க்குறாங்க நீங்கள் சொல்லலாம். நான் சொல்லுவேன், உங்கள் கூட கர்த்தருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. அந்த இடத்துல மேலே நின்று அங்கே சொல்லப்பட்டுக்குது. அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு தருவேன். தூளை போல நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். ஆமாம், வட சென்னையும் உங்ககிட்ட கொடுத்துருவாரு, மத்திய சென்னையும் உங்ககிட்ட கொடுத்துருவாரு, தென் சென்னையும் உங்ககிட்ட கொடுத்துருவாரு. அப்புறம் பரவா பூமியின் வம்சங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நான் உன்னோட இருந்து நீ போற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு ஆமென் சொல்லுங்களேன். நான் சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. என்ன பண்ண மாட்டாரு? உன் கையை விட மாட்டாரு. அதுக்கு தான் ஆண்டவர் தேவை நம்மளுக்கு. நான் சொல்லுவேன் உண்மையாவே, நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பாடுகள்லாம் பட்டு இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் நான் பாட மாட்டேன், நான் நல்லா தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். ஆமாம், நான் இனிமேல் நல்லா தான் இருப்பேன். எனக்கு தெரியும், இந்த 4 மாதம் உண்மையாகவே அவர் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவாக வந்து என் கூட நிற்பார், எங்கள் தாயாராக என் கூட வந்து நிற்பார். ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை சொல்லுங்களேன். இப்போ எங்கள் அம்மா இறந்தாங்க, நான் அன்றைக்கி பார்த்தேன். அந்த 3ஆம் தேதி என்னால் தாங்க முடியாத துக்கம். எங்கள் வீட்டில் இல்லை, எங்கள் சிஸ்டருடைய அக்கா வீட்டில் போயிட்டு நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அங்கே போய் படுத்துட்டோம். அழ தாங்க முடியல. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. அந்த ஆராதனை இது வரைக்கும் நடத்தக்கூடாத ஒரு ஆராதனையாக இருந்தது. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அளவு இல்லாத அந்த இடத்துல வந்து எங்களை அப்படியே நிரப்புச்சு. நான் பார்த்தேன், நீங்கள் வேணால் யூடியூப்பில் பாருங்கள். அந்த ஆராதனை நிறைய பரிசுத்த ஆவியானவரால் எல்லாமே விழுந்து அப்படியே உருண்டு பிறண்டு போகிற அளவுக்கு ஆவியானவர் அந்த ஆராதனையில் வந்து எங்களை ஆற்றி தேத்தினார். நான் இதே போயிட்டேன், அப்பா எங்கள் கூட நீ அப்படியே இருக்கிறியப்பா. ஆமே. மனுஷனுடைய நிந்தனை அதிகம், மனுஷனுடைய எதிர்ப்பு அதிகம், மனுஷனுடைய பகை அதிகம். ஆனால் அது மத்தியில் நான் பார்த்தேன்,
கர்த்தர் என் கூட அந்த நாளில் நின்றுது நான் பார்த்தேன். உண்மையாக ரெண்டாவது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் பாதுகாப்பார். ரெண்டாவது ஒரு தாய் தேத்துவதை போல தாய் ஆசீர்வாதத்துக்கு எந்தெந்த பிரச்சனையே பண்ணி விட்டு அது போயினே இருந்துடும். ஆனால் இந்த தாய் அப்படி இல்லை, உன்னையும் ஆசீர்வதிப்பார், உன்னை பகைக்கிறவங்களையும் உன் மூலியமா ஆசீர்வதிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் தாய். உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, உன்னையும் ஆசீர்வதிப்பாரு. கையை கொடுத்து தான் சொல்லுங்க, உன்னையும் ஆசீர்வதிப்பாரு. நீ போற இடத்துல இருக்கிற ஜனங்களையும் ஆசீர்வதிப்பாரு. அந்த தாய் உன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. ஆமான்னு சொல்லுங்க. நல்லா இருந்தா ஓட்டு போடுங்க. நான் முடிக்க போறேன். ஆதியாகத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா எவன் கொலை வெறியோட வரானோ, ஆதியாகம் 33:10. அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததையானால். அப்போது அவன் எனக்கு எதிராக கொண்டு வந்து அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன், என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதுக்கு என்றான். அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது இருக்குது, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். அதற்கு யாக்கோபு, அப்படியல்ல, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும். நீர் என் மேல் பிரியமானீர். நான் உம்முடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது. கொலைக்காரன தேவனுடைய முகமா மாத்திட்டாரு. எவ்வளவு நல்ல தேவன் இல்ல அவரு? ஆமென் சொல்லுங்க. யாக்கோப்பையும் ஆசீர்வதித்தாரு, யாக்கோப்புடைய அண்ணனையும் ஆண்டவரே ஆசீர்வதித்தாரு. அப்போ உங்களை எதிர்க்கிறவங்களையும் ஆசீர்வதிப்பாரு, உங்களையும் ஆசீர்வதிப்பாரு. ஆமென் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவர் பாதுகாப்பாரு, ரெண்டாவது ஆசீர்வாதம். ஒரு வசனம் ஃபர்ஸ்ட் பார்க்குறோம், ஒரு தாய் தேர்த்துவதை போல பாதுகாப்பாரு. ரெண்டாவது அவரு நம்மளை உன்னையும் ஆசீர்வதிப்பாரு, உன்னை பகைச்சவங்களையும் ஆசீர்வதிப்பார். மூணாவது ஒரு வசனம் 1 ராஜாக்கள் 3வது காரியம் நான் முடிக்கிறேன். 3வது, இப்போ நம்ம உயர்வு, உங்கள் தொழிலில் ஒரு உயர்வை நீங்கள் பார்க்கலாம், உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஒரு உயர்வை பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? ஆனால் உங்கள் உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி தொழிலில் ஒரு நல்ல இப்போ ஒரு தொழில் பண்ணுறீங்கன்னா அதுக்கு அடுத்த காரியங்கள் வரக்கூடாதபடி உங்களுக்கே தெரியாத எத்தனையோ பேர் உங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க. அதுக்கு தான் அமாவாசை ஜெபத்தை கூட நாங்கள் முக்கியப்படுத்துகிறோம். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்கள், நாளைக்கு அமாவாசை ஜெபம் இந்த இடத்துல நடக்கும். எதுக்கு அது நீங்கள் நல்லா பார்த்துங்க. சாலமனை தேவன் முன்குறிச்சு அவர் ராஜாவா தாவீதுக்கு அடுத்தது அவரை வைக்கணும்னு 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தா தெரியும், எழுதப்பட்டுக்குது. 1 நாளாக 17 பார்த்தா உனக்கு அடுத்தது உன் குடும்பத்தில் ஒருத்தன் பிறப்பான், அவன் பேர் சாலமன், அவன் மூலியமாக தான் என்னுடைய ராஜ்யத்தை கட்டுவன்னு அங்கே எழுதப்பட்டுக்குது. ஆனால் அங்கே பாருங்கள், சாலமனுடைய தாய் தாவீது கிட்ட போய் எதுவும் பேச முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா? ஆமாம், தாவீதுக்கு மனைவி கணக்கே இல்லை. ஆமென் சொல்லுங்களா? அம்சோலோனாவுடைய தம்பி ஒருத்தர் இருந்தான். ஃபஸ்ட்டு அம்சோலோனா தாவீதுடைய ராஜ்யத்தை தன் கையில் ஈர்த்துக்கலான்னு பார்த்தா கர்த்தர் அவனை விடலை. ஆமென் சொல்லுங்க. தூக்கு கவரில் மரத்தில் தொங்கினான். இப்போ உங்கள் ஆசீர்வாதத்தை கூட மந்திரத்து மூலியமா சூனியத்து மூலியமா எடுத்துக்கலான்னு பார்க்கலாம். கர்த்தர் தற்கொலை எண்ணங்களை அவங்களுக்கு கொடுத்துருவாரு. தற்கொலை எண்ணங்களை கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. ஆமென் சொல்லுங்களா? சலாம்னா என்னது? சமாதானம். யெகோவா சாலோம், யெகோவா சாலோம் சாலோம். அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு போனால் அந்த பாட்டு தான் துணிக்கும். கொடியை பிடிச்சிக்குவாங்க, நட்சத்திரம் கொடி. யெகோவா சாலோம் சாலோம் சாலோம். அப்போ யெகோவா சாலோன்னு என்ன அர்த்தம்? சமாதானத்தை தருகிற தெய்வம். அப்போ உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் வியாபாரம், உங்கள் படிப்பு, உங்கள் காலேஜ் எதுவாக இருக்கட்டுமே, உங்களை குறித்து ஒரு பிளான்
தேவன் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? பெரிய திட்டம் உங்களுக்குள்ள இருக்குது. உங்களை கொண்டு கத்த செய்ய அதை ஒருத்தன் தடுக்க பார்ப்பான். நீ அதுக்கு தொட போவாத. இங்க பாருங்க, தடுக்க பார்க்குறான். முடிக்கிறேன். 1 ராஜாக்கள் 1:5 வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. ஆகித்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ எப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. ஆமென் சொல்லுங்க. அவங்க அப்பா கேட்கல, எல்லாம் பெரிய கொஞ்சம் பணம் கிணலாம் சேர்த்துட்டு எல்லாருக்கும் பெரிய டின்னர் வைக்கிறாரு. ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்க ஆட்டுக்கறி சாப்பிட்லாம், மட்டன் சாப்பிட்றவங்க மட்டன் சாப்பிட்லாம், சிக்கன் சாப்பிட்றோம், பெரிய டின்னரு. தாவீது காட்ட இருந்த அத்தனை இராணுவ வீரரையும் அவர் தான் பக்கமாக வச்சார். அங்கே இருக்கிற ஊழியக்காரங்க, தாவீதோடு இருந்த அத்தனை ஊழியக்காரங்களையும் அவங்ககிட்ட வச்சார். நாத்தான் மட்டும்தான் அவன் முன்னால் போய் நிற்காத நின்னான். இங்கே கூட ஒரு நாத்தான் வந்துக்கிறாரு. ஆமீன் சொல்லுங்களா. உங்கள் பிள்ளைங்களை பார்க்க ஒரு நாத்தான் அந்த இடத்துல நின்னுக்கிறாரு. பாருங்க அந்த இடத்துல 10 வாசிங்களா. தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் பெனாயாவின் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலமோனையும் அழைக்கவில்லை. எல்லாரையும் விருந்து கூப்பிட்டான். நான் தான் ராஜா. அப்போ உங்க உயர்வு, நீங்க படிக்கிற படிப்பா இருக்கலாம், நீங்கள் போகிற காலேஜாக இருக்கலாம், எந்த விதத்தில் நீங்கள் பயன்படுறதா இருக்கலாம், மற்றவங்களுக்கு நீங்கள் பயனுள்ளவங்களாக காணப்படலாம். ஆனால் அந்த பயனுள்ளவங்களாக நீங்கள் இருக்கக்கூடாதபடி அவன் பேர் என்ன? அதோனியா. உங்கள் பக்கத்தில் ஒரு அதோனியா இருக்கிறான். கர்த்தர் அவனை துரத்தணுமா துரத்தக்கூடாதா? அதோனியா தாவீதுடைய மகன். அவன் ஒரு மகன். அவன் என்ன பண்ணுறான்? சாலமோனை தேவன் முன்குறிச்சு வச்சுட்டாரு. தாயாரு தாவீது கிட்ட போய் பேச முடியல. ஆமென் சொல்லுங்களேன். தாவீதுக்கு பல மனைவிங்க, இதில் போட்டி வரும். ஆனால் நாத்தான் தான் என்ன பண்ணுறாரு? அவங்கள பலப்படுத்துறாரு. அதே 11 வாசிங்க. அப்பொழுது நாத்தான் சாலமோனுடைய தாயாகிய பத்சேபாளை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? உனக்கு விரோதமா மந்திரம் பண்றாங்களே, சூனியம் பண்றாங்களே, உனக்கு தெரியாதது? உன் உயர்வு, உன் குடும்பத்தை பிரிக்க மந்திரம் பண்றாங்களே, உன் பிள்ளைகள் நல்லபடியாக வாழக்கூடாது, அவன் குடிகாரனா போகணும், அவன் குடும்பத்தில் வருமானமா கொடுக்காதபடி மந்திரம் சூனியம் பண்றாங்களே, அதை தடுத்து நிறுத்த நீ கேட்கலையா? ஆமென் சொல்லுங்களேன். அவன் நல்லா தெரிஞ்சுக்கணும். நாத்தான் அங்கே சாலமோனுடைய அம்மாவை தட்டி கொடுத்தாரு. இனி காலையில் கூட உங்களை நாங்கள் தட்டுறோம். அப்போ உங்களுக்கு எவ்வளோதான் வேலை இருக்கட்டுமே, சபையில் ஒரு காரியத்தை தேவன் வற்புறுத்துறாருன்னா அதை நீங்கள் மதித்து கூடுவீங்களான்னா உங்கள் உயர்வுக்கு தடையாக இருக்கிற தீய வல்லமைகளை உங்கள் காலின் கீழே மதிப்பார். நீ நல்ல ஒரு வேலையை எதிர்பார்க்கலாம், நல்ல வருமானத்தை எதிர்பார்க்கலாம், நல்ல வசதி வாய்ப்பை எதிர்பார்க்கலாம், நல்ல ஒரு வீடு வேணும், நல்ல ஒரு வீடை கர்த்தர் எங்களுக்கு தரணும் எதிர்பார்க்கலாம். நீ எதை எதிர்பார்த்தாலும் ஊழியக்காரங்க உங்களை தட்டி எழுப்பும் போது நீங்கள் அசட்டை பண்ணாத, அதுக்கு நீங்கள் செவி தரணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், தாவீது மனைவி பார்த்தா தாவீது கிட்டே நிற்க முடியாது. அவங்க சொல்லலாம், இப்போ என்கிட்ட கூட அவர் இல்லை, யார்கிட்டையும் அவர் இல்லை, அவர் தனியாக இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நான் பேச முடியாது சொல்லலாம். ஆனால் சொல்லலை. நான் தான் சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு போய் தொடங்கு, ரெண்டாவது நான் வந்து அதை பேசுகிறேன்றார். ஆமென் சொல்லுங்களேன். நீ தொடங்கு. உனக்கு விரோதமாக வர மந்திரங்களை எதிர்த்து நிற்க நீ தொடங்கு. உனக்கு உன் உயர்வு, உன் பிள்ளைகள் படிப்பு, உன் குடும்ப சமாதானம் இதெல்லாம் கெடுக்க பல பேர் விதமா எதிர்த்து நிற்கிறாங்களே. அதோனியா எதிர்த்து நிற்கிறானே, அதை தடுத்து நிறுத்த நீ ஒரு சாலமோனுடைய தாயா மாறக்கூடாதா? நாத்தான் சொன்னத சாலமோனுடைய தாய் கேட்டாங்க. பார்க்குறோம், வாசிங்க, கீழே வாசிங்க.
இப்பொழுது உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலமோன் பிராணனையும் தப்புவிக்கும்படி நீ வா, உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன். நீ தாவீது ராஜாவிடத்தில் போய், ராஜாவாகி என் ஆண்டவனே, எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடையாளுக்கு ஆணை இடைவில்லையா? 14. நீ அங்கே ராஜாவோடு பேசிக்கொண்டு இரு, நானும் உனக்கு பின் வந்து உன் வார்த்தையை உறுதிப்படுத்துவேன். உங்களுக்கு கர்த்தர் வந்து உயர்த்தணுமா, உங்க பிள்ளைகள் படிப்புல உயர்த்தப்படணுமா? அப்ப நம்ம உண்மையா நீங்க தொழில் பண்றீங்க வேணான்னு சொல்ல, தொழில் பண்றவங்க கட்டாயமா அந்த ஜபத்துல நிக்கணும். இப்போ நாங்க ஒரு இந்த ஜபம் நடத்துறோன்னா, இப்போ பல சர்ச்சில் நடத்துறவங்க உங்ககிட்ட உதவி கேட்பாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு பணம் கட்டுறீங்களா, கொஞ்சம் இந்த மாதம் இந்த இடத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை தரீங்களா, நாளைக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை செய்து தரீங்களா, நாளைக்கு ஊழியத்துக்கு இதெல்லாம் வேணும் தரீங்களா? இதை தான் வந்து பல சபை கேட்டுனுக்குது. நாங்கள் அதை கேட்கல, உங்கள் பாதுகாப்புக்காக வந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாதுகாப்பு எங்களுக்கு முக்கியம், உங்கள் உயர்வு எங்களுக்கு முக்கியம். உங்கள் பிள்ளைகள் நல்லா படிக்கணும், நல்லா தெரிஞ்சுங்க. இப்போ காலேஜுக்கு போதுங்க பிள்ளைங்க கெட்டு போகிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகளோட தொடர் பெருகுணம் நான் பார்த்தேன். ஒரு மந்திரக்காரன் சொல்கிறான், ஆகையினால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நம்ம காணிக்கை கையில் எடுப்போம். உண்மையாக காணிக்கை போடணும்னு போடாதீங்க. தேவனுக்கு முன்பாக வருந்தி கேட்டு இந்த காணிக்கை நீ ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி போடுங்க. ஏன்னா அவர் நம்மளுக்கு கொடுத்ததெல்லாம் ஈவு தான். நம்ம ஏதோ கடமைக்குன்னு போடக்கூடாது. வருந்தி என் காணிக்கை நீ அங்கீகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம போடுவோம்னா கர்த்தர் நம்ம காணிக்கை ஏற்றுக்கொள்வார். இது உண்மையாக ஒரு காணிக்காக நாங்கள் ஒரு செய்தி எடுத்து வச்சுருக்குறோம். டைம் கட்சா அதை வந்து அடுத்த வாரத்துக்குள்ளே கட்சா அந்த வசனம் சொல்கிறேன். இந்த காணிக்கை எப்படி காணிக்கை அங்கீகரிக்கப்படும்? நீ எத்தனை ரூபாய் ஆண்டவர் கொடுத்தாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளணும். அந்த காணிக்கை எவ்வளோ நீ காணிக்கை தேவனுக்கு முன்பாக செலுத்துறியோ அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கணும்னா வருந்தி கேட்டுக்கொண்டு, இயேசுவே என் காணிக்கை நான் போடுறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு வருந்தி கேட்டு நம்ம காணிக்கை செலுத்துவோமா? ஆண்டவரே அப்பா உங்களுக்கு முன்பாக இந்த காணிக்கையை நாங்கள் படைக்கிறோம். எங்களிடத்துல இருக்கிறது உங்களிடத்தில் நாங்கள் செலுத்துகிறோம். இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும்பா, இதை ஏற்றுக்கொள்ளணும். உண்மை வருந்தி கேட்கிறோம். கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் யார் எந்தெந்த விதத்தில் தராங்கன்னு தெரியாது. ஆண்டவரே ஒரு விசை கூட எங்கள் காணிக்கையை நீ ஏற்றுக்கொள்ளணும், நாங்கள் வருந்தி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. அவ்வளோதான். எல்லாம் காணிக்கை போடுவோமா? சோத்திரம். மூடுப்பா தம்பி மூடு. சோத்திரம் எழுந்து நில்லுங்க எல்லாம். நம்ம ஆறாது நான் முடிக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா?
நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஜபமா இல்ல, ரட்சிப்ப இல்ல, சபையில வந்து பேசுறீங்க, இது நியாயமா? ஒரு நிமிஷம் நம்ம இதை முடிக்கிறோம், ஆராதனை முடிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஐயா. ஒருவனை ஒரு தாய் தேத்துவதை போல நான் உன்னை தேத்துவன் சொன்ன அந்த வார்த்தை உண்மையாவே இந்த 4 மாதங்கள் எங்க பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும், நாங்க பாதுகாக்கப்படணும். இந்த நாட்கள்ல வருகிற ஜுரம், இந்த நாட்கள்ல வர பனி, மழை, வெயில், இது எங்களுக்கு வியாதியை கொடுக்க விடவே கூடாதப்பா. எப்படி அன்னைக்கு மோசே யார் எதிர்த்தாங்களோ அவங்க கையிலேயே அவர் பாதுகாக்கப்பட்டாரோ, அது போல எந்தெந்த வியாதிகள் இந்த பூமியில பிசாசி கொண்டு வந்து எங்களை எதிர்க்கலான்னு பார்க்கிறானோ அவனே எங்களுக்கு பாதுகாவலரா நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிரியை செய்யணும். வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்குள்ள என்னென்ன வியாதிகள் மருத்துவமனை கொண்டு போய் அதிகமாக இவர்களை மரண பயத்துக்குள்ள நடத்துமோ அந்த வியாதிகள் இப்போது ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். மோசேயை பாதுகாத்த அதே தெய்வம் எங்களை பாதுகாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல அன்னைக்கு ரெபேக்கா தன்னுடைய மகன் ஆசீர்வாதத்துக்காக தன்னுடைய மகனை ருசி உள்ள சமையல் பண்ணி கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதம் வராத அந்த இடத்துல சண்டையும் சமாதான கேடதான் வந்தது. ஆனா யாக்கோப்பு உம்மை நம்பி அந்த இடத்தை விட்டு வெளியே வரும்போது கோலம் கையமா வந்தவரை 2 பரிவாரத்தோடு அவர் ஆசீர்வதித்த அதே தெய்வம் இந்த காலையில யாக்கோப்பை ஆசீர்வதித்த அதே தெய்வம் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்கணும். எந்தெந்த கஷ்டம், எந்தெந்த தரித்திரம், எந்தெந்த கடங்கள் எங்களை எதிர்த்து நிற்குதோ எல்லாம் எங்க வீட்டை விட்டு விலகி போகட்டும். அப்ப அதே போல அன்னைக்கு சாலமோனுடைய தாய் அந்த அந்தோனியா தாவீதுடைய உயர்வு, தாவீதுடைய எதிர்காலத்தை குறித்து நீ தாவீது மேல வைத்திருந்த பிளான், திட்டங்களை, நோக்கத்தை அவன் தடுத்து நிறுத்த பார்த்தான். ஆனா அந்த அந்தோனியாவை துரத்தி சாலமோனை அப்பா எந்தெந்த விதத்துல நீ உயர்த்தி அவனை கொண்டு என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தை சாலமோனுக்கு செய்ய வச்சியப்பா. அது போல எங்களை கொண்டு கூட என்னென்ன பிளான், என்னென்ன திட்டங்கள் எங்க பிள்ளைகளை கொண்டு எங்களை கொண்டு எங்க பிள்ளைகள் படிக்கிற படிப்பு, காலேஜ் என்னென்ன விதத்துல அவங்களை கொண்டு நீ பயன் பண்ண நடக்கிறியோ அதுக்கு விரோதமாக அதோனியாவை கர்த்தர் நிர்மூலமாக்கணும். உலக அதோனியாவை கர்த்தர் நிர்மூலமாக்கணும். நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். சாலமோனுக்குள்ள வைத்த அதே சமாதானத்தை எங்க பிள்ளைகள் மூலியமா நாங்க சமாதானத்தை பெறணும். எங்க குடும்பத்துல நாங்க சமாதானத்தை பெறணும். எங்க குடும்பத்தை ஆளுக்காய்க்கிற எல்லா சமாதான கேடுகள் இயேசுவின் நாமத்தினால் சபிக்கப்பட்டு இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமென் சொல்லுவோம். நாளைக்கு இந்த இடத்துல அம்மா வந்துங்க. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தனோடு கர்த்தருடைய வருகை இருப்பது. ஆமென்.